ஹாய் வெல்கம் டு ஆல். இன்னைக்கு ஒன் மினிட் வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம் ஜாஸ்? இன்னைக்கு வந்து பருத்தி விதையின் நன்மைகள் தான் பார்க்க போறோம் ரோஸ். பருத்தி விதையா? ஆமா, பருத்தி விதையை வந்து வேஸ்ட் ஆக்குறாங்க. அதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு இப்ப நம்ம பேச போறோம். இப்ப வந்து பருத்தி விதையோட எண்ணெயை வந்து நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பை வந்து குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ராலா நமக்கு தருது. அதே மாதிரி பருத்தி விதை எண்ணெயை வந்துட்டு நம்ம நிறைய பேர் தோல் பிரச்சனை இருக்கும்ல, அரிப்பு, ரேஷஸ்னு, அதுக்கு வந்து இந்த எண்ணெயை வந்து நல்லா தேய்ச்சிக்கிட்டாங்கன்னா அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துரும். அந்த அரிப்பெல்லாம் இருக்காது. ஆமா, தோல் பிரச்சனை அந்த புண்ணு எல்லாமே சரி பண்ணி கொடுத்துரும். இப்ப பருத்தி விதையில பாத்தீங்கன்னா விட்டமின் இ இருக்கு, புரதம் இருக்கு, அதோட கொழுப்பு சத்து, அமிலமும் இருக்கு, ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம நல்லபடியாவே யூஸ் பண்ணலாம். இதுல எந்த ஒரு அஃபெக்டும் கிடையாது. அதே மாதிரி எண்ணெயை வந்து அழகு சாதனமாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். பியூட்டி, ஆமா, சோப்பாவும் யூஸ் பண்ணலாம். இல்ல பியூட்டி சம்பந்தமாக இந்த ஃபேஸுக்கும் நல்லா தடவணும்னா நமக்கு நல்லா க்ளோவா கொடுக்கும், எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பருத்தி விதையை வந்துட்டு பசுமாடு இருக்குல்ல, அதுக்கு சாப்பாடா அதை கொடுப்பாங்க. புண்ணாக்கெல்லாம் கலந்து கொடுக்குறாங்களா, அதே மாதிரி இந்த விதையும் வந்துட்டு கலந்து கொடுப்பாங்க. பருத்தி விதையை வந்து நம்ம பருத்தி பழம் கிண்டி சாப்பிடலாம். பருத்தி பழம் இந்த விதையில தான் கிண்டுறாங்க. ஆமா, அப்ப பருத்தி பழம் கிண்டி சாப்பிடறதுனால இதை நம்ம உணவுக்கும் பயன்படுத்தலாம், மாட்டுக்கும் பயன்படுத்தலாம், எல்லாமாவும் மருத்துவமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த பருத்தி பழம் கிண்டி நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, அந்த அம்மா போட்டிருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த டைம் பார்த்தோன்னா இதை அரைச்சி இதை சாரை கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம வயிற்றுல உள்ள பூச்சியெல்லாம் கொல்றதுக்காக. ஸோ இதை வந்து எந்த ஒரு கெட்டதும் கிடையாது, நல்லதான் இதுல இருக்கு. விட்டமின் புரதம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம வயிற்றுல பூச்சியை கொல்லனா அந்த இதை குடிக்கலாம். இதோட சேர்த்து கொஞ்சம் வேப்பிலையும் கலந்துக்கிட்டீங்கன்னா குடிக்கலாம். உண்மையாவே இது எப்படி கசப்போ அதே மாதிரி வந்துட்டு வேப்பிலையும் கொஞ்சம் வந்து மருத்துவம் தானே, அதுதான் சேர்த்து அம்மா போடுறப்ப கொடுப்பாங்க நம்ம வயிற்றுல உள்ள பூச்சியெல்லாம் கொல்றதுக்காக. அதனால வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதை யாரும் அவாய்ட் பண்ணிக்கிற வேணாம். ஸோ எங்கள் 1 மினிட் வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.